ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷேரா ஸ்பாட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஏஐ சமிட்ல நடந்த ஸ்கேம் பற்றி தான் பேச போகிறோம். இந்தியா ஏஐ சமிட் 2026 இது ரீசெண்டாக டெல்லியில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஏஐ சமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் டெக்னாலஜி லீடர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், இன்னோவேட்டர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இன்னோவேஷன்ஸை ரீப்ரசென்ட் பண்ணுவாங்க வேர்ல்டு முன்னாடி பை யூசிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த சமிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த யூனிவர்சிட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்கோட்டியா யூனிவர்சிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கிரேட்டர் நோய்டா உத்தரப்பிரதேஷ்ல தான் லொகேட்டடா இருக்குது. அந்த சமிட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர், ரீப்ரசன்டேட்டிவ்னு கூட சொல்லலாம், ப்ரொஃபசர் ஒரு இன்டர்வியூல கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க யூனிவர்சிட்டியோட ஏஐ சென்டர்ல ஒரு ரோபோட்டிக் டாக் டெவலப் பண்ணாங்கன்னு. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரைன். பட் ஆஃப்டர் தட் இன்டர்வியூ ஜனங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் வாஸ் அ யூனிட்ரி கோ டு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி ஆல்ரெடி அவங்க வெப்சைட்ல இந்த ரோபோட்டிக் டாகை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க 2.5 lakhsல இருந்து 3 lakhs வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் கம்பெனி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறாங்க. அதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் டாக் ஆல்ரெடி எங்க வெப்சைட்ல நாங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி நீங்க இன்வென்ட் பண்ணீங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. ஏஐ சமிட்டோட ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க ஸ்டால்ல ரிமூவ் பண்ணுங்க. எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் தான் நம்ம கண்ட்ரிக்காக. இனி இது வந்து ஒரே கேள்விதான், இந்த ஈவெண்ட் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குது இந்தியால, ஸோ அந்த ஸ்டால் வைக்கிறதுக்கு முன்ன ஒரு வெரிஃபிகேஷன் ஏன் பண்ணல? ப்ராப்ளம் வந்து ரோபோட் இல்ல, ப்ராப்ளம் வந்து கிளைம்ஸ். இஃப் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன் அவங்க இன்னோவேஷன் கிளைம் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்றேன்னு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டாங்க வேர்ல்ட் லெவல்ல. இந்தியாவை ஏஐ லீடர் பண்றேன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு உட்காந்துருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இது மிஸ்டேக்கா இல்ல மிஸ் ரீப்ரசன்டேஷன்?